ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் குருமா பார்த்துடலாமா? சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி. பொட்டுக்கடல, முந்திரி, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் தேவையான அளவு அரைச்சிங்கப்பா. கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் இது நம்ம குருமாவுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம்ப்பா. வதக்குனதுக்கப்புறம் வாசனைக்காக சும்மா ஒரு 4 புதினா இலையை கழுவிட்டு போட்டு வதக்குங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா வச்சுருந்தோம் இல்லையா, அதை சும்மா போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் தேங்காயோட. 2 தக்காளியை வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா அது சீக்கிரம் வெந்துடும். அதுக்காண்டி தான் தக்காளியை வதக்கிட்டு இந்த காய்கறியும் போட்டு நல்லா வதக்கணும்ப்பா. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதுக்குள்ளேயே தேங்காய் விழுது அதை எடுத்து போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டுங்க போதும். தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து, உப்பு காரமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இதுக்கு மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒயிட் குருமா. போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்ல ஒரு ஒயிட் கலர் குருமா வந்துடும்ப்பா. கொஞ்சம் மேலாப்பில் கொத்தமல்லியை தூவி நம்ம சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி பூரிக்கு தேவையான ஒயிட் குருமா ரெடி. ஓகே.